ஜெபம் என கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இயேசுவே ஓ தியானித்தால் உள்ளம் கனியோமே கண்ணரவோ காணுங்கள் பரமானந்தமே. வானத்தைய பூமி மண்ட சராசங்களின் சமுத்திரத்தை மேல எல்லாவற்றையும் உடைய ஜீவன வல்லமில்ல வார்த்தையினால் படைத்து மகிழ்ந்த பரமபிதாவாய் தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மயப்படுத்துறோம்ப்பா. ஏசப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவன் தேவனா இருந்து கத்தாவே எல்லாரையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிலிருந்தும் பிசாசின் பிரிந்து மீட்டுக் கொண்டு அப்பா நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு கத்தாவே உங்களுடைய சரீரத்தை ஒரே தினம் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக பலியிட்டு அப்பா அந்த புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நித்திய ஜீவன் அதற்கான ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, அந்த பெரிதான இரக்கத்திற்காக தயவிற்காக அன்பிற்காக உங்க கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆவியானவரே, எங்களோடு கூட எப்பொழுது வாசமா இருக்கிற ஆவியானவரே, இந்த ஜெப வேலையும் கத்தாவே நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து நீங்க நடத்தி தாங்க ராஜா. ஆம் கத்தாவே, ஜெபத்துக்கு முன்பதாக கத்தாவே ஒரு விசை கத்தாவே நாங்க எங்களையும் அப்பா இதுல கூடி இருக்கிற எல்லாரையும் கத்தாவே உம்முடைய கருத்தில் நாங்க கொடுக்கிறோம். பாருங்க, அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் எல்லாற்றையும் கிருபையாக மன்னித்து உடைய பரிசுத்தரத்தின கழுவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் ஆவிலும் கத்தாவே ஒரு விசை சுத்திகரிங்க ராஜா. ஆம் கத்தாவே, ஆவியானவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் கத்தாவே அளவில்லாமல் நீங்கள் பிரசனமாயிருந்து கத்தாவே இந்த லித்தானை ஜெப ஆராதனை கத்தாவே அப்பா நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. விசேஷமா கத்தாவே உங்களுடைய மன்னாவை கொண்டு வர மகனையும் கத்தாவே அப்பா நீங்க வல்லமையாக உபயோகப்படுத்துங்க ராஜா. மகனை மறுத்து நீங்க வல்லமையாக வெளிப்படுங்க அப்பா. எப்பா நீ கொடுக்கிற ஒவ்வொரு ஜீவன வல்லமையில வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே அப்பா 100 மடங்கு அப்பா கிரீசே கிருபை தாங்கப்பா. சகலத்தையும் கத்தாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கனா மகிமை எல்லாவற்றையும் சேர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாமாலை 298வது பாமாலை நாம் பாடுவோம். ராகம் பாமாலை 19 எவ்வளமாக கர்த்தரே என்ற ராகத்தை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 298. ஆராய்ந்து பாரும் கர்த்தரே என் செய்கை யாவையோ நீர் காணுமாறு காணவே என்னில் பிரகாசியோ ஆராயும் எந்த உள்ளத்தை நீ சோதி தறிவி என்னந்தரங்க பாவத்தை மாதேலிவாக்குவீர் ஆராயும் சோழரோலியா துராசை தோன்றவோ மெய்மனஸ்தாபமதினால் உண்டாக்கியருளோ ஆராயும் சிந்தையோசனை எவகை நோக்கமோ அசோத்தமன பாவனை உள்ளேந்திரியங்களோ ஆராயோ மறைவிடத்தை தூய கண்ணீனார் அரோசிப்பேன் என் பாவத்தை பேரலுளினார் இவ்வாறு நீ ஆராய்கையில் சாஸ்திரங்கம் பண்ணுவே சரணாரவிந்ததில் பணிந்து போற்றுவே. ஆமென்.
நித்தானே ஜெபம். தேவனாய பரமபிதாவே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். தேவனாய பரமபிதாவே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாய குமாரனே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாய குமாரனே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள கிறிஸ்துவ தேவனே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும், தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தரலோ. மகா விலையுறந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உமது ஜனமாய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தரலோ. எங்களுக்கு இறங்கி பொறுத்தரலும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றோம், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றோம், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினில் நின்றோம். எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றோ, அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றோ, பொறாமையிலும் பகையிலோ வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றோ, எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலோ மரணத்துக்கு எதுவான மற்ற எல்லா பாவத்திலும் நின்றோ, உலகத்தினாலோ மாமசத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சங்களிலும் நின்றோ, எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடையிலோ பெருங்காற்றிலும் நின்றோம், பெருவாரி விசவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றோம், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதில் வரணும் மரணத்திலும் நின்றோம், என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலோ அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலோ ராஜ துரோகத்திலும் நின்றோம், சகலவித பொய் போதகத்திலோ வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றோம், இருதய கடினத்திலோ முது வசனத்தையும் கற்பனையும் சசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றோம், என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய பரிசுத்த மனுஷாவதார ரகசியத்தின் நிமித்தமும் பரிசுத்த பிறப்பு விருத்தத்தின் நிமித்தமும் ஞானஸ்நானம் உபவாசம் சோதனை நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும் சிலுவை பாடுகளின் நிமித்தமும் அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டதன் நிமித்தமும் மகிமையோடு உயிர்த்தெழுந்து பரமத்துக்கு நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்ததின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலோ சுகப்படும் காலத்திலோ மரண வேலையிலோ நியாய தீர்ப்பு நாளிலோ எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிலாய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் ஜனாதிபதியையும் மாநில ஆளுநர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவரை பரம ஞானத்தால் நடத்திட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காக வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபையின் வேலையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழி நடத்தி அவர் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபை வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெரிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை கேட்டோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கிரங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. அத்தியட்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் ஒரு வசனத்தை பற்றி மெய் அறிவாய பிரகாசத்தை அளித்து அவள் பிரசங்கத்தினாலும் நடக்கினாலும் அவ்வசனத்தை தகுதியா பிரசித்தம் செய்து காண்பிக்கும் கிருபை செய்ய வேண்டுமாறு நான் வேண்டிக் கொள்வதை கேட்டுக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. இக்காலத்தில் உதவி ஆயர்களாவும் குரு பட்டம் பெற போகிற ஊழியக்காரரை ஆசீர்வதித்து அவர்களும் சபையின் பக்தி விருத்திக்காகவோ பரிசுத்த நாம மகிமைக்காகவோ தங்கள் திருப்பணி விடையை ஏற்ற விதமாய் நடப்பிக்கும்படி உமது கிருபையை அவர்கள் மேல் பொழிந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டோம் தயவுள்ள கர்த்தாவே. உங்களுடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக்
வேண்டிக்கொள்ள கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே எல்லா தேசங்களுக்கும் ஒருமையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையும் அறி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ள கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே நாங்களும் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனையின்படி ஜாக்கிரதையா நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ள கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே உடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிகம் அதிகமாய் தந்துள்ள வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொள்ள கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே வழி தப்பி மோசமான யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொள்ள கேட்டவர்களும் தயவுள்ள கர்த்தாவே நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற சிறையில் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொள்ள கேட்டவர்களும் தயவுள்ள கர்த்தாவே தாய் தந்தை எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே எங்களை பாய்க்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துறவர்களுக்கும் அவதூறு பண்ணிறவர்களுக்கும் மன்னித்து அவள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நம்ம வேண்டிக் கொள்ள கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபை அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டாலும் தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டாலோ லோகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை எங்களுக்கு அருள் செய்யும் லோகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும் கிறிஸ்துவே கேட்டல்லோ கிறிஸ்துவே கேட்டல்லோ கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நாம் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம் பரமளிக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக சித்த பருவத்தை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக அந்நியங்களை எங்களை பார்த்து எங்களுக்கு என்று தாரும் எங்களமாக குற்ற செயல்களாக மன்னிக்கிறது போல என் குற்றங்களை எங்களுக்கு மன்னியோ எங்கள் சூழலுக்கு பேசிக்க பண்ணாமல் தீமலை ரட்சித்துக் கொள்ளும் ஆமேன் கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையோ எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கெட்டாதேயோ ஜெபமன கடவோ நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படைகளின் விருப்பத்தையும் புறக்கணையாத தேவனே இரக்கமுள்ள பிதாவே துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்களும் நோக்கி செய்யும் ஜபங்களை கிருபையாக கேட்டல்லோ முதடியாராகி நாங்கள் எந்த உபத்திரவங்களாலும் சேதப்படாமல் பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு சோத்திரம் செலுத்தும்படியாக விசுவாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தல்லோ ஆமென் கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் இருந்தல்லே எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியோம் பரபரே எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரிகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம் கர்த்தாவே உங்க மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் இருந்தல்லே எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியோம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென் கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியோ கிருபையா எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கு உருக்கமா எங்கள் மன விசாரங்கள்
பாவங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களையும் மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பைபிள் ரீடிங். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 21 முடிய. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக இந்த லுத்தானி ஆராதனையிலே இந்த ஆன்லைன் வழியாக நாங்கள் இணைந்து கொள்ள தேவரீர் எங்கள் கிருபை பாராட்டி இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். எப்பொழுதும் எல்லா தரப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கிருபைகளை தந்தீர். உங்களுடைய வேத வசனங்களை வாசிக்க நாங்கள் கேட்டோம். அந்த வேத வசனமானது தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களையும் உள்ளங்களையும் தொடும்படியாக, தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமுண்டாகவும் உம்முடைய விசுவாசம் பெருகும்படியாகவும் காணப்பட தேவரீர் கிருபை செய்தருளும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடிய நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு விசையாக இந்த லுத்தானி ஆராதனைக்குள்ளாக வந்திருக்கும் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இவ்வாறாக ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். அதையுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நோம் காலங்கள், தொடர்ந்து இந்த தபசு காலங்கள் பிரத்யேகமாக நம் ஆண்டவருக்கென்று நாம் ஜெபிக்க, நாம் தொடர்ந்து ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க தேவன் தந்திருக்கிற ஒரு கிருபையும் இரக்கத்தின் காலமாக இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ச்சியாக இந்த விசுவாச பிரமாணத்தை வைத்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எப்படி தேவனானவர் மேல் விசுவாசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய சாயலாக இருந்து நமக்குள்ளாக மனித தன்மையை அவர் அவதரித்தவராக காணப்பட்டு நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்தவராக இருந்தார் என்று கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலும் இந்த பிதா, குமாரன், அதற்கு பின்பதாக இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். திரியேக தேவன், ட்ரினிட்டி அப்படின்ட்டு சொல்லும்போது அதுல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவராகிய ஒரே தேவனாக காணப்படுகிறார். இந்த பிதாவையும் குமாரனையும் அநேக நேரங்களிலே நம் நன்றாக புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை அநேக நேரங்களிலே நாம் சில நேரங்களிலே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லது சில நேரங்களிலே நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பெரிதாக அவரை கண்டு கொள்ளாதவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். இந்த நேரத்திலும் இந்த தியானத்தின் மூலமாக தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறாக நமக்குள்ளாக செயல்படுகிறார் என்கிறதை நினைப்பூட்டும் வண்ணமாக காணப்படும் என்று நான் கர்த்தருக்குள்
விசுவாசிக்கிறேன். விசுவாச பிரமாணம் ஜெப புஸ்தகம் 21வது பக்கத்துல எடுத்து வைக்கும் போது ஆஹ் 20ஆம் பக்கத்திலே தேவனை குறித்தும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அங்கு கூறினதற்கு பின்பதாக 21வது பக்கத்திற்குள்ளாக வரும்போது கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவிலும் குமாரனிடம் புறப்படுகிறவருமாய், பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சோஸ்திரிக்கப்படத்தக்கவருமாய். அப்போ அநேக நேரங்களிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிதாவானவர் இருக்கிறாரோ, எப்படி எப்படி குமாரன் இருக்கிறாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் முதலாவது அவர் தெய்வமாக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். எந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவனோடு கூட ஆதியிலே காணப்பட்டாரோ, அதே இயேசுவானவர் கூடவும் அதே தேவனோடு கூடவும் இந்த பரிசுத்த ஆவியானவரும் ஆதி துவக்கமாக இந்த சிருஷ்டிப்பிலும் இந்த ஜனத்தை மீட்கும்படியான இந்த மீட்பின் பொருளிலும் எல்லா காரியங்களிலும் அவர் முதல் ஆதி துவக்கமாக அவர் காணப்படுகிற நல்ல தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் ஆதியில இருந்தார். ஜனங்களை மீட்கும் பொருட்டு அவர் காணப்பட்டார். அது மாத்திரமல்லாமல் இன்றும் நமக்குள்ளாக அவர் செயல்படுகிறவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். ஆகவே இந்த பிதாவோடும் குமாரனோடும் கூட எப்படி பிதா குமாரன் தொழுது சோஸ்திரிக்கப்படுகிறார்களோ, ஆராதிக்கப்படுகிறார்களோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் ஆராதிக்கப்பட்டு தீர்க்கதரிசிகளின் வழியாக உரைக்கப்பட்டதுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காரியமானது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது முதலாவது எப்படி காணப்பட்டதா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த காலத்திலே, ஆழத்தின் மேல் இருள் இருந்த காலத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தாரா? அசைவாடி கொண்டிருந்தவராக இருக்கிறார். அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஹாவரிங் ஓவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்றால், இந்த ஒன்றும் இல்லாத அல்லது ஒழுங்கும் கிரமமாக இல்லாத அந்தகாரமாக இருக்கிற இந்த பூமியின் மேலே எந்த ஒரு ஃபார்ம், எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத இந்த சூழ்நிலையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இந்த அசைவாடுதல் எதை குறிக்கிறது என்றால், எந்த சூழ்நிலையிலும் தேவன் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதி துவக்கமாக முதலாவது ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜீவனானது உற்பத்தி ஆகிற அந்த நேரம் தொடங்கி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அங்க என்ன செய்யலாம்? நாம் பார்க்கிறவர்களாக இருக்கலாம். ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலும், எல்லா குழப்பமாக காணப்படுகிற சூழ்நிலையிலும், எல்லாம் வெறுமையாக ஒன்றுமே இல்லாமல் தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தவராக இருந்தார். அந்த அசைவாடுதல் நமக்கு ஒரு புத்துணர்வை தருகிறதாக இருக்கிறது. நமக்கு பலனை தருகிறதாக இருக்கிறது. அந்த பலனே ஜனங்களை சிருஷ்டிக்கும்படியாக, இந்த பூமியின் படைப்பை மீண்டுமாக படைக்கும்படியாக, நேர்த்தியாக வர்ணமிட்டு படைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அவர் ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனானது முதலாவது நம்மளுடைய சரீர பிரகாரமான அல்லது உலக பிரகாரமான படைப்பை அது என்ன செய்கிறதாக இருக்கிறது? படைக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவது, அது சரீர பிரகாரமான படைப்பை மாத்திரம் படைக்காதபடிக்கு அது உள்ளான ஆவியையும் புதுப்பிக்கிறதாக இருக்கிறது. இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் என்று ஒரு மனிதனுக்கு 3 அம்சங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. இதுல சரீரத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் படைக்கும் போது காணப்பட்டார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அது மாத்திரமல்லாமல்
இந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கிற ஆத்மாவையும் புதுப்பிக்கும்படியாக, இந்த ஆத்மாவும் மீண்டுமாக பிறக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற நல்ல தேவனாக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 3ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நிக்கோதேமு என்கிற ஒரு யூத தலைவனை அங்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த யூத தலைவனை சந்திக்கும் போது இயேசுவானவர் அவனை நோக்கி கூறுகிற காரியம் என்னவென்றால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் என்ன செய்யறேன் உனக்கு சொல்லுகிறேன். அப்போ மாம்சத்துல பிறப்பது ஒரு பகுதியாக இருந்தாலும், இன்னொரு பகுதியானது ஆவியிலே மறுபிறப்பு எடுக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் அவனோடு கூட என்ன செய்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். இந்த நிக்கோதேமு என்கிற மனிதன் ஒரு வேத பண்டிதனாக காணப்படுகிறான். யூத தலைவனாக காணப்படுகிறான். வேதாகமத்தை, அந்த பழைய ஏற்பாட்டின் வேதாகமத்தை அவன் வாசித்து தேர்ந்தவனாக இருக்கிறான். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவனை மறுபடி பிறக்க வேண்டும் என்று கூறும்போது அவன் கேட்கிற கேள்வி என்னதாக இருக்கிறது? நான் எப்படி மறுபடி பிறக்க முடியும் அப்படின்ட்டு அவன் கேட்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், மீண்டுமாக நீ மாம்சத்துல பிறக்கிறத பத்தி நான் என்ன செய்யல, உனக்கு நான் சொல்லல. ஆனால் ஆவியினாலே பிறப்பது மிகவும் அவசியமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. 6வது வசனத்துல வாசிக்கும் போது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சத்துக்குரியதாய் இருக்கிறது, ஆவினால் பிறப்பதோ யாருக்குரியதாக இருக்கிறது? அது ஆவிக்குரியதாக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. அப்போ மாம்சத்துல பிறப்பது என்பது சரீர பிரகாரமாக எல்லாரும் பிறக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆவியிலே மறுபிறப்பை பிறக்கும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். அப்போ முதலாவது நாம் மாம்சத்துல பிறக்கிறோம். ஒரு பருவம் வந்ததற்கு பின்பதாக, இந்த இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பதாக ஆவியிலே நாம் மறுபிறப்பை மீண்டுமாக நாம் பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் நம்மளுடைய திருச்சபை ட்ரெடிஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேடப்படுத்தல் என்ன செய்கிறோம்? படிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த தேடப்படுத்தலை பறித்து இயேசு கிறிஸ்துவானவரை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறதற்கு அடையாளமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற அத்தாட்சியோடு மறுபிறப்பை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்றால், இந்த உலகத்தின் ஓட்டம் முடிந்ததற்கு பின்பதாகவும், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலம், நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலம் முடிந்ததற்கு பின்பதாகவும் மீண்டுமாக நாம் உயிரோடு எழும்பும்படியாக, நாம் மீண்டுமாக இந்த தேவனுடைய சமூகத்திலே நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற நிச்சயத்தையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இங்க என்ன கூறப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவரை எந்த ஆவியானது உயிரோடு எழுப்பினதோ அந்த ஆவியானது உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களையும் உங்களுடைய சாவுக்கேற்ற சரீரமாகிய உங்களுடைய சரீரத்தையும் மீண்டுமாக உயிர்ப்பிக்கிறதற்கு வல்லதாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அவர் சிலுவையில மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். அந்த அடக்கம் பட்டதற்கு பின்பதாக அவருடைய ஸ்டோரி அங்க என்ன செய்யல முடியல. ஆனால் அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை 3வது நாளிலே உயிரோடு எழுப்பினவராக காணப்படுகிறார். அந்த எழுப்பினது நிமித்தமாக நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்னவென்றால், ஜீவனை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்க படைப்பிலே காணப்பட்டாரோ, நமக்கு மறுபிறப்பை தரும்படியாக காணப்பட்டாரோ, அதே பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக மரணத்திற்கு பின்பதாகவும் நம்மளுடைய சரீரத்தையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ முதலாவது பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். 2வது காரியமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை
தெய்வீக வழி நடத்துதலுக்குள்ளாக நடத்துகிறவராக இருக்கிறார். He is a divine guide to us. Divine guide. தெய்வீக வழி நடத்துதலை இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படியாக நடத்துகிறார் என்று பார்த்தோம் என்றால், முதலாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்திலே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளாக உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு என்ன செய்வார்? அவர் அறிவிப்பார். இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது அவர் சத்தியத்தை நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அந்த சத்தியத்திலே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சத்தியம் என்றால் என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து எந்தெந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ, எந்தெந்த காரியங்களை படியாக நம்மை நடக்க சொல்லிக் கொடுத்தாரோ, இந்த தேவனானவர் எதெல்லாம் கட்டளை எடுத்தாரோ அதையெல்லாம் பின்பற்றும்படியாக இந்த சத்திய ஆவியானவர் நம்மை சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துவதற்கு எப்பொழுதும் ஏவுகிறவராக இருக்கிறார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் சுயமாக புதிய காரியங்களை, புதுமையான காரியங்களை, கேள்விப்படாத காரியங்களை நமக்கு சொல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு எதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாரோ, எதெல்லாம் நமக்கு காண்பித்திருக்கிறாரோ அதை வைத்து வருகிற காலங்களை நாம் எதிர்கொள்ளும்படியாக நம்மை சத்தியத்தின் பாதையிலே அனுதினமும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தெய்வீக வழி நடத்துதல் சத்தியத்தின் மூலமாக செய்கிறார். இரண்டாவது காரியமாக நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 5வது அதிகாரம் 16, 17வது வசனத்தை வாசிப்போம் என்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தை வாசிப்போம் என்றால், யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. இரண்டாவது காரியமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார். இந்த பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறார் என்றால் என்ன, எப்படியாக இருக்கிறது? அவர் கலாத்தியருக்கு எழுதும் போதுதான் கூறுகிறாரு, ஒரு புறத்துல நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது, இன்னொரு புறத்துல இந்த ஆவியின் கிரியைகள் காணப்படுகிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகளும் இந்த ஆவியின் கிரியைகளும் ஒன்றுக்கு முரணாக எப்பொழுதுமே மோதிக்கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. அப்ப அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் ஆவிக்கேற்ற நடக்க உள்ளவர்களாக என்ன செய்யுங்க? நடங்க. ஆவிக்கேற்ற காரியங்களை பின்பற்றுகிறவர்களாக உங்களுடைய மாம்ச ஆசைகளையும் மாம்ச விருப்பங்களையும் மாம்சமான சிந்தனைகளையும் நீங்கள் பின்பற்றாதபடிக்கு ஆவிக்கேற்ற நற்கிரியைகளை கொடுக்கும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தமான மார்க்கத்துல நீங்க நடங்க அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறவராக இருக்கிறார். நீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்க 19வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகள்ல என்னெல்லாம் இருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பில்லி சூனியம், பகைகள், விரோதம், கோபங்கள், இன்னுமாக இருக்கிற சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள், இது எல்லாமே என்ன செய்கிறது? மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அப்போ மாம்சத்தின் கிரியைகள்ல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? இந்த தேவனுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கோபிக்கிறவர்களாக, பகைக்கிறவர்களாக, வழி தப்பி போகிறவர்களாக, கிறிஸ்துவ மார்க்கத்தை அல்லது கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதபடிக்கு தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை வெளிப்படுத்தி, நான் பெரியவன், எனக்கெல்லாம் தெரியும், நான் எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சுயத்தை இன்னும் அதிகமாக காண்பிக்கிறவர்கள் மாம்சத்தினாலே வழி நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர் எச்சரிக்கிறார், நீங்கள் என்ன செய்யாதீங்க? மாம்சத்தின்படி நடக்காதீங்க, ஆனா ஆவிக்கேற்றவர்களாக நடங்க. அதே அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஆவின் கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால்,
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது. யாரெல்லாம் ஆவிக்குரியவைகளாக நடக்கிறார்களோ ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, பேதுருவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? உதாரணமாக ஏற்றுக்கொள்ளலாம். பேதுருவை இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சீஷர்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு சீஷனாக தேவன் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தார். எங்கு சென்றாலும் முதலாவது பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த 3 பேரை ரொம்ப நெருக்கமாக இயேசு கிறிஸ்துவானவர் வைத்திருப்பார். அந்த பேதுருவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய போகிறார்? 3 நேரம் என்ன மறுதலிக்க போகிறார் என்று முன்னமாகவே அவர் கூறுகிறவராக இருக்கிறார். இப்போ முன்னமாகவே கூறினதற்கு பின்பதாக அவன் அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டதான சோதனையில விழாதபடிக்கு என்னை காத்தருளும் அப்படின்ட்டு ஒருவேளை அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டருளினார் என்றால், அந்த அந்த சோதனையிலிருந்து தேவன் அவனை விடுவிப்பதற்கு வல்லவராக இருந்திருப்பார். தேவன் அவனுக்கு வல்லமையை தந்திருப்பார், பலனை கொடுத்திருக்கிறவராக இருப்பார். ஆனால் அவனோ தன்னுடைய மாம்சத்தின்படியாக கூறின காரியம் என்னவென்றால், நான் என்ன ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், நான் உம்மை பின்தொடர்ந்து வருவேன், நான் உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், எனக்கு என்ன நடந்தாலும் நடக்கும். இது எங்கிருந்து அவன் கூறினவனாக இருக்கிறான்? தன்னுடைய மாம்சத்திலிருந்து கூறினவனாக இருக்கிறான். ஆனால் இந்த மாம்சத்திலிருந்து அவன் கூறினதற்கு அவனால நிலைநிற்க முடியாமல் என்ன செய்தது? போனது. அவனால நிலைநிற்க முடியல. செவல் கூறுவதற்கு முன்பதாகவே 3 முறை இந்த பேதுரு என்ன செய்தான்? மறுதலித்தவனாக காணப்பட்டான். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு எழும்பினாரோ, உயிரோடு எழும்பினதற்கு பின்பதாக பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கூறின பிறகு அந்த பரிசுத்தாவியானவரின் வல்லமையை பேதுரு பெற்றுக்கொண்டானோ, அங்க எல்லா ஜனங்களுக்கு முன்பாக எழும்பி நின்று பிரசங்கம் செய்கிறவனாக இருக்கிறான். எந்த படிப்பறிவும் இல்லை, எந்த ஞானமும் இல்லை. ஒரு மீன் பிடிக்கிற சாதாரண பேதுரு இப்போ தன்னுடைய ஞானத்தினால இல்ல, தன்னுடைய சுயத்தினால அல்ல, தன்னுடைய பலத்தினாலே அல்ல, ஆனால் தேவனுடைய வல்லமையை பெற்று பிரசங்கம் செய்கிறவனாக இருக்கிறான். 3வது அதிகாரத்திற்கு வரும்போது இந்த தேவாலயத்திற்கு வெளியாக ஒரு சப்பானி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவன்கிட்ட சொல்றான், தங்கமும் வெள்ளியும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல, நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட என்னது இல்ல, மாம்சிகத்துல காணப்படுகிற உலக பிரகாரமாக கொடுப்பதற்கு காசோ உன்னை ஆதரிப்பதற்கோ எனக்கு எந்த திராணியும் அல்ல, ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எழுந்து நட என்று என்ன செய்கிறேன் கூறுகிறேங்காரு. என்ன ஒரு வல்லமை, என்ன ஒரு தேவனுடைய வழி நடத்துதல்! இந்த பரிசுத்தத்திற்கு நேராக இந்த ஆவிக்கு அவனை தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த ஆவியானது அவனை பலப்படுத்தி அற்புதங்களையும் வல்லமைகளையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக என்ன செய்தது? அவனை பலப்படுத்தினதாக இருந்தது. எப்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக வழிநடத்துதலின் மூலமாக சத்தியத்திலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார், பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நாளும் நமக்கு சரி என்னது, நல்லது என்னது என்பதை வழிகாட்டுகிற நல்ல தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். எப்படியாக வழிகாட்டுகிறவராக இருக்கிறார்? நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் அழைத்து, நாம் எதை செய்ய வேண்டும், நாம் எங்கே நடக்க வேண்டும், நாம் எப்படியாக செயல்பட வேண்டும் என்று அவரை சார்ந்த அவருடைய சமூகத்திற்குள்ளாக நாம் வரும்போது தேவன் அதற்கான பலன்களை, நமக்கு பதில்களை தந்து, நமக்கு தகுதியானது எதுவோ, நமக்கு நல்லது எதுவோ, தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எதுவோ அதிலே அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அல்லது யார் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்றால், யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக, புத்திரராக, நம்மளுடைய தேவனுடைய குமாரராக, குமாரத்திகளாக நாம் காணப்படுகிறோம் என்றால், தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்து நின்று தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய பலத்திற்காக காத்து நிற்கும் போது அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையிலே
நாம் எந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று தேவன் நமக்கு கத்து தந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக தேவன் வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக வழிநடத்துதலின் மூலமாக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கடைசியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்றும் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். யோவான் 14 16 வசனம். யோவான் 14 16 மற்றும் 17 வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கடைசியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக என்றும் வாசம் செய்யும்படியாக தேவன் நமக்கு தந்தருளினவராக இருக்கிறார். ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய கிரியை, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்தது நிமித்தமாக, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்து உயிரோடு எழும்பினபடினாலே அவர் கூறுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் அவர் உங்களுக்கு என்ன செய்தருளுவார்? தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நமக்குள்ளே என்னென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்பினவராக இருக்கிறார். நீங்க பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலேயோ அல்லது அப்போஸ்தலர்ல நடக்கிற நிகழ்வுகளுக்கு பின்பதாக அவர் வருகிறார் என்பது கிடையவே கிடையாது. ஆதி துவக்கமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆதி துவக்கத்திலிருந்து இந்த தேவனானவர் எப்பொழுதெல்லாம் இந்த ஜனங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்யணுமோ அப்பொழுதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாக அந்த சீனாய் மலையிலே எப்பொழுது ஜனங்களுக்கு முன்பதாக அவர்களை அழைத்தாரோ அங்க மேக ஸ்தம்பமானது அவர்களை சூழ்ந்து கொண்டு காணப்பட்டது. பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்களை வழி நடத்துவதாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நபர்களை தெரிந்து கொண்டார். ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படியாக நபரை தெரிந்து கொண்டார். தேவாலயத்தை செய்யும்படியாக ஜனங்களை தெரிந்து கொண்டார். ராஜாக்களாக தேவன் அபிஷேகம் பற்றி ஜனங்களை தெரிந்து கொண்டார். இந்த விசேஷமான ஒவ்வொரு காரியங்களை நடப்பிக்கும்படியாக தேவனுடைய ஆவியை அவர்களுக்கு தந்தருளி பயங்கரமான பராக்கிரமான காரியங்களை ஜனங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இருப்பினும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னென்றைக்கும் அவர்களுக்குள்ளாக இராமல் காணப்பட்டது. சங்கீதக்காரனாகிய தாவீது 51 சங்கீதத்துல சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்ட்டு என்ன செய்கிறார்? கதறுகிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரதான் நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் கம்பீரமாக இருக்கிறேன், நான் ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறேன். உம்முடைய ஆவியானது என்னில இல்லாமல் போய்விட்டது என்றால் நான் பலவீனப்படுகிறவனாக இருக்கிறேன் என்று அறிகிறவனாக அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். ஆனா இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததற்கு பின்பதாக, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்ததற்கு பின்பதாக நமக்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது என்னவென்றால், நம்மோடு கூட என்றென்றைக்கும் தங்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை அவர் தந்தருளினார். அப்பனா என்னது? நாம் என்றும் பராக்கிரம் உள்ளவராக, நாம் என்றும் அதிசயங்களை செய்கிறவர்களாக, நாம் என்றும் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன செய்தருளி இருக்கிறார்? தந்தருளி இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கும் போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன செய்திருக்கல? அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக என்ன செய்தீர்கள்? இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானது உங்களுக்குள்ளே வாசமாயிருந்து தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்குகிறதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. என்றும் பிரியாத
என்றும் நம்மை கைவிடாத, என்றும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். எபேசியரை வாசிக்கும் போது விசுவாசிகளுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையினை செய்திருக்கிறவராக இருக்கிறார், தந்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ பிதாவிலிருந்தும் குமாரனிலிருந்தும் எப்படியாக தொழில் கொள்ளப்படுகிறார்களோ அதே போல அந்த பிதாவிலும் குமாரனின்று புறப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜீவனை தருகிறவராக இருக்கிறார், தெய்வீக வழி நடத்துதலை தருகிறவராக இருக்கிறார். என்றும் நமக்குள்ளே வாசமாக இருந்து அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அனுதினமும் அவரை சார்ந்து நாம் வாழும்போது அவருக்குள்ளாக நாம் காக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நித்தியத்திற்கு நேராக நாம் காக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நித்திய மகிழ்ச்சிக்கு நேராக அந்த பிரசனத்துல எப்பொழுதும் சந்தோஷம் என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லும் போது நாம் செய்யாமல் காணப்படும் போது உலகத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக, தனிமையிலே தள்ளப்பட்டவர்களாக காணப்படலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருக்கிற சந்தோஷமும் உற்சாகமும் மனமகிழ்ச்சி அதற்கு நிகராக எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் தொடர்ந்து விசுவாசிப்போம், அவருக்குள்ளாக நாம் பலப்படுவோம். இந்த பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்குள்ளாக நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். தேவன் தொடர்ந்து வேண்டியதான நன்மையான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்தருள்வாராக. தேவன் தாமை தொடர்ந்து இந்த திருவார்த்தை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவரின் விசுவாசத்தை நமக்குள்ளாக பெருக பண்ணுவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இந்த விதத்திலே எங்களோடு கூட நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்பதை தெள்ள தெளிவாய் ஆவியானவர் பாஸ்டர் மூலமா எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே எந்த விதத்திலெல்லாம் எங்களோடு ஆண்டவரே ஐக்கியப்படுகிறார் என்பதை கர்த்தாவே நாங்கள் நன்றாக கற்றுக்கொண்டோம் ராஜா. ஜீவனை கொடுக்கிறவராய் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. அது மாத்திரமல்ல, எங்களை சத்தியத்திற்கு நேராய் நடத்துகிறாய் காணப்படுகிறாரப்பா. அது மாத்திரமல்ல ராஜா, தெய்வீக வழி நடத்துகிறவராய் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறாரப்பா. பரிசுத்தமாய் கர்த்தாவே பரிசுத்த பாதையில நாங்கள் நடக்க அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு தடையாய் காணப்படுகிற மாம்சத்தின் கிரியைகளான 17 காரியத்திற்கு எங்களை விலக்கி நடக்க அவர் கற்றுக் கொடுக்கிறாரப்பா. அந்த 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 பாவத்துக்கு விலகி கர்த்தாவே அவருடைய பரிசுத்தை முழுமையாய் நாங்கள் ஆட்கொண்டு எங்களுடைய கிரியைகளை நடத்தி காட்ட எங்களுக்கு பலன் தரும்படியா அந்த வேளையில எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த தர்மையான பாரத்திற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, எது நல்லது எது கெட்டது என்பதை சரியான பாதையிலே நாங்கள் எங்களை நடத்துகிறாய் பரிசுத்தாவியானவர் காணப்படுகிறாரப்பா. அது மாத்திரமல்ல ராஜா, எங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் என்றும் வாசம் செய்கிறவராய் காணப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள் என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறவராய் காணப்பட ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலும் குறிக்கப்பட்டுள்ள வேத குறிப்புக்காக நாங்கள் ஜெப குறிப்புக்காக வருகிறோம் அப்பா. திருமதி சுப்பிரமணியன் சாந்தியக்கா குடும்பத்துக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவர் அவர்களை இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து வந்த கிருபைக்காக நமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவருடைய மகனே ராஜாவுக்காகவும் ராஜா, அவருடைய மனைவிக்காக கர்த்தாவே, அவருடைய பிள்ளைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கிருபை அவர்களை விட்டு விலகாதபடி இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் அவர்களை பாதுகாத்து தந்த கிருபைக்காக நமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறார் ராஜா. அது மாத்திரமல்ல ராஜா, நாங்கள்
அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலவீனத்தையும் நீர் நீக்கி போட்டு எல்லா தீமைக்கும் அவர்களை விலக்கி காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கூட கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையிலே என்ன எந்த விதமான பலவீனமோ ஆண்டவரே நோயோ நொடியோ வராதபடி கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற வேலையிலே இந்த ஆசீர்வாதம் பொங்கி ஒழிய திரும்பி செய்யப்பா. ராஜாவை விசேஷமா ஆசீர்வதியும் இந்த குடும்பத்தை கவனித்த அன்றரை கட்டி காக்கக்கூடிய நிலைமையிலே கட்ட அவனுக்கு தேவையான எல்லா பண வசதிகளையும் ஆண்டது குடும்பத்திலே சமாதானத்தையும் நீ ஆண்டவே உங்களுடைய வருகை மட்டும் பாதுகாத்து தரும்படியா ஜெபிக்கிறோம். ஜோஸ்பின் குடும்பத்துக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிற ராஜா அந்த மகளையும் கூட கட்டாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. அவருடைய பிள்ளைகளை உண்மையாய் கொடுத்த குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாருங்க அப்ப அந்த குடும்பத்திலே தேவையான எல்லாவற்றையுமே ஆசீர்வதிப்படியா அந்த சமூகத்திலே கெஞ்சுகிற ராஜா இந்த நேரத்திலே கூட கட்டாவே நீங்க மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக நமக்கு கோடி நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த வேளையில மிஸ்டர் கேப்ரியல் அவங்க ஃபேமிலிக்காக நாங்கள் வருகிறோம். சிஸ்டர் ஏஞ்சல் கேப்ரியலுக்காகவும் அவருடைய மகனுக்காகவும் அவருடைய மருமகளுக்காகவும் கூட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த குடும்பமுடைய வருகை மட்டும் ஆண்டவரே இந்த பரிசுத்தத்துக்குள் ஆண்டவரே தங்களை காத்து கொண்டு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அதில் உறுதியாய் தரித்திருக்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே அந்த குடும்பத்தை உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பி தரும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. செல்லினாவுக்காக அவருடைய கணவருக்காக அவருடைய மகனுக்காக அருமையா கொடுத்த மகனுக்காக கூட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த குடும்பங்கள் கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையில ஐக்கியமாய் இருந்து வருகிற நாட்களே ஆண்டவரே ஐக்கியப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர்கள் மூலியமாய் நீரை உதவி செய்ய போகிற கிருபைக்காக முக்க நன்றி. எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அதுக்காக உடைய சமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பாரத்தோடு இந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. மிஸ்டர் பொன்ராஜ் அவர்களுடைய குடும்பத்துக்காக கூட கர்த்தாவே அந்த அண்ணனுக்காக ஜென்சி பொன்ராஜ் சிஸ்டருக்காக கூட கர்த்தாவே அவர்களுக்கு தானமாய் கொடுத்த 2 மகனுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் அவர்களை பாதுகாத்து தந்திருக்கிறீர். அது மாத்திரமில்ல பிள்ளைகளுடைய விசேஷமாய் கர்த்தாவே இந்த எக்ஸாம் நேரத்திலே கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை பரத்திலிருந்து நீர் கட்லேட்டு கொடுத்து எல்லா எந்தெந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறார்களோ அந்த சப்ஜெக்ட்ல நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களோட இடைப்பட்டு கர்த்தாவே நல்லபடியா பிள்ளைகளுக்கு பரீட்சை எழுத உதவி செய்திருக்கிறீர். அதில் நினைத்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி கர்த்தாவே திருத்திர ஆசிரியர்கள் கண்களிலே தயவு இரக்கம் கிடைத்து கர்த்தாவே நல்ல மதிப்பெண்கள் பெற்று பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு தலை கிரீடமா இருக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் பிள்ளை இந்த குடும்பத்தை நிறை செலுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே நாங்கள் கேட்ட இந்த 3 குடும்பத்துக்காகவும் விசேஷமா மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த குடும்பத்தினுடைய வருகை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரும் ஒரு குடும்பமாவது வெட்கப்பட்டு போகாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளையும் நினைக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் உங்களுடைய கிருபைக்கு வழி நடத்தும் ஆண்டவரே. உடைய வருகைக்கு ஒரு கூட்ட மக்களாய் கர்த்தாவே எதிர்கொண்டு வர எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி தாங்கப்பா. அதுக்கு தடையா காணப்படுகிற எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் பரிசுத்த இல்லாத சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு நீர் விரும்புகிற பரிசுத்தோடு கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற உணர்வோடு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தாரு. மீதியான வேலை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகும் அடிமை சிறுகும் கிருபை செய்யுங்க. இயேசு என்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபம் கடவோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்கு எல்லாவற்றையும் உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்களும் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவோ உமக்கு கனமும் மகிமை உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கி உள்ளவல்லாய் உண்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஒரே மத்தியஸ்தரும் காரிய கத்திரமாய் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தனத்தில் ஒருவப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது ஒரு கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு இருக்கிறேன். கர்த்தாவே, முதலியாராய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டர்லோ. ஆமென். கடைசியாக நாம் பாமலை 88 நம்மளங்கள் படிட்டு நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 88. இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில்
பாதத்தில் பணிவோ முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவமுணர்ந்தே கண்ணீர் சேர்ந்த ஏவுமே மோட்ச வாசல் இயேசுவே போட்டு முன்யம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மாமன்றாட்டினார் சாக சம்மதித்ததால் சீயோன் நகர்காய் கண்ணீர் விட்டதாலும் தேவனே எங்கள் மேலிறங்குவே நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தஞ்சமியும் இயேசுவே ஆமென். ஜெபம் என கடவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, ஒரு விசையாக இந்த மாத வேளையில் தன்னை ஆராதனையில பங்கு பெற கிருபை தந்தீர் மக்கள் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல்கள், ஏறெடுத்த விண்ணப்பங்கள், ஜெபங்கள், கேட்ட உம்முடைய வார்த்தைகள் தொடர்ந்து யாவற்றும் நீர் அங்கீகரித்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவ்வாறாக நாங்கள் ஐக்கியப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை கொண்டு விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து செயல்பட இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நேர்த்தியான பாதையிலே வழி நடத்த, ஒரு முகத்தை தர, ஐக்கியத்தை தர, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக சத்தியத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக காணப்பட தேவரீர் எங்கள் கிருபை தந்தரல வேண்டும் நம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் நித்திரைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். நல்ல நித்திரைகளை தந்து இன்பமாக்கி தாங்க. அதிகாலையிலே ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாக எழும்பி உம்மை துதிக்க துதியோடு காணப்பட்டு புதிய பலத்தையும் புதிய உற்சாகத்தையும் புதிய ஆண்டவரே கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியான வழிநடத்துதல் மூலமாக எங்களுடைய கிரியைகள், கடமைகள் யாவற்றையும் ஆண்டவரே நிறைவு செய்ய தேவரீர் எங்கள் கிருபை தந்தரல வேண்டும் நம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து தொடர்ந்து நீர் உம்முடைய பலத்தினாலே தாங்கி அருளும். பலவீனங்கள், பாடுகள், கஷ்டங்கள் யாவற்றையும் நீக்கி தொடர்ந்து உம்முடைய பலத்தினாலே இடை கட்டி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் தெய்வீக வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். Oh,